ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃபு, எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ சின்ன குறிப்புகள் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாகவே ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்கு ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேலை இருக்கும், அந்த வேலை முழுக்க முடிக்க முடியாமல் இருந்து நேரம் டெட்லைன் ரொம்ப கிட்டக்க இருக்கிற போது நம்மளுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி காலையில் வேலைக்கு போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுது அப்படிங்கிறதுனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டீன் இல்லாததுனால தான் எல்லாருக்குமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூட்டீன் கொண்டு வாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறீங்க, என்னெல்லாம் வேலை இருக்குது, எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்க, எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு ஒரு ரூட்டீன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. என்னடா இது டைம் டேபிள் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே ஒரு டிசிப்ளின்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் நம்மளால் கரெக்டான வேலையை செய்ய முடியும். ரைட்டா? ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாடு. நிறைய பேர் வேலை இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சாப்பிட்ற நேரத்தை ரொம்ப தாமதமாக்கிடுவாங்க. அதனால நம்ம சரி பசிக்கிறது லேட்டாக போச்சு சாப்பிட முடியல அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே கூட உடம்பு ரீதியாக அது நம்மளுக்கு நிறைய என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு இல் இஃபெக்ட்ஸ் அதுலேருந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்ன டைமுக்கு சாப்பிட போகிறீங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பரவாயில்ல, பட் முழுக்க டைமே வீணாக்குற மாதிரி பண்ணிடாதீங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுனா நம்ம கரெக்டான நேரத்தில் தூங்க முடியும். இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் இன்சோம்னியா அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. அதனாலேயே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான நேரத்தில் ராத்திரி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுனா சாப்பிட்டதுலேருந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களால் தூங்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 6 இல்லது 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு 9:30-10 மணிக்கு தூக்கமே வர முடியும். ரைட்டா இல்லைங்களா? நீங்கள் சாப்பிட்றதே ராத்திரி 10 மணிக்குனா கண்டிப்பாக 1 மணிக்கு தான் தூங்க முடியும். அப்படி நீங்கள் தூங்கினீங்கன்னா காலையில் வேகமாக எழுந்திருக்க முடியாது. வேகமாக எழுந்திருக்காததுனால உங்களால் எல்லாமே உங்களுக்கு ஒரு அவதியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற போது நல்லா மூச்சு இழுத்து விடணும். ரைட்டா இல்லையா? ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஒரு அரை மணி நேரமாவது தினப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. எந்த மாதிரி விதமான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம். கடைசியில் நான் சொல்ல வரேன், உங்களோட பேஷன். எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருந்தால் போராது. உங்களுக்காக ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் தினந்தோறும் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது, சில பேருக்கு பாட்டு கேட்கணுன்னு இருக்கும், சில பேருக்கு டான்ஸ் பார்க்கணும், இல்லை டிவி பார்க்கணுன்னு இருக்கும், சில பேருக்கு யாரைக்காவது எடுத்து ஃபோன் பேசணுன்னு இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே உட்காந்துருக்கணும்னு இருக்கும். எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேசிக் திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் நம்ம இருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.